எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தாங்க. யூதர்களாகிய நீங்க எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்துல தொழுது கொள்ளணும்னு வலியுறுத்துறீங்க. தேவாலயம் அங்க இருக்கிறதுனால அப்படி சொல்றேன். இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அந்த தடைகளை உடைக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க பிதாவை இந்த மலையிலோ எருசலேமிலோ தொழுது கொள்ளாத காலம் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா நான் தேவனை தொழுது கொள்ளணும்னா எங்க போறது? தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த காலம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்க இருக்கு. இங்கிருந்து தொழுது கொள்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனா அவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். முழு மனதோடு சிந்தையோடு இப்படி தொழுது கொள்ளுங்கிறவங்களைத்தான் பிதா விரும்புறாரு. நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க இல்ல என்ன செஞ்சீங்கிறது முக்கியம் இல்ல. ஆவியும் உண்மையுமா? ஆவியோட உண்மையோட. அப்ப மலைகள் ஆலயங்கள் அப்படின்னு கிடையாது இல்ல? சீக்கிரத்துல வெறும் இதயத்துல இருந்து. நிஜமா சொல்றீங்களா? நான் வாக்கு கொடுக்கிறேன்.